வாஷிங்டனை தளமாக கொண்டு இயங்கும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மையம் C4ADS அல்லது சென்டர் ஃபார் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் வினோதமான தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த தகவலின்படி ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் எப்போதெல்லாம் ஒரு துறைமுகத்துக்கு அருகில் செல்கிறாரோ அந்த துறைமுகத்தில் உள்ள கப்பல் அனைத்திலும் உள்ள GPS கருவிகள் அந்த கப்பல் இருக்கும் இடத்திலிருந்து அருகிலுள்ள விமான நிலையங்கள் மிக நீண்ட தொலைவில் இருப்பது போல தரவுகளை காட்டுகின்றன. அதாவது ஜனாதிபதி புட்டினின் பாதுகாப்புக்காக அவர் இருக்கும் இடத்தின் GPS தொழில்நுட்பத்தையே குழப்பி விடுகிறார்கள் ரஷ்யர்கள். வினோதமான இந்த விவகாரத்தை கொஞ்சம் புரியும்படி சொல்லலாம். GPS எனப்படும் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் புவியியல் கேந்திரத்தை காட்டும் தொழில்நுட்பம். ஒரு கப்பலில் பொருத்தப்பட்டுள்ள GPS கருவி அந்த கப்பல் அந்த நிமிடத்தில் எங்கே இருக்கிறது, அந்த இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் என்னென்ன இடங்கள் இருக்கின்றன என்பதை காட்டும். ஒரு கப்பல் குறிப்பிட்ட ஒரு துறைமுகத்தில் தரித்து நிற்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது அந்த கப்பலில் உள்ள GPS கருவி அருகிலுள்ள X என்ற விமான நிலையம் கப்பலில் இருந்து 200 கிலோமீட்டர் வடகிழக்கே இருப்பதாக காட்டுகிறது. Y என்ற விமான நிலையம் கப்பலில் இருந்து 240 கிலோமீட்டர் தென்மேற்கே இருப்பதாக காட்டுகிறது என்று வைத்துக் கொள்வோம். மறுநாள் அந்த துறைமுகத்துக்கு அருகே ஏதோ ஒரு இடத்துக்கு ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் வருவதாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். நேற்று தரித்து நின்ற அதே இடத்தில்தான் இன்றும் நிற்கும் அந்த கப்பலின் GPS கருவி அந்த இடத்துக்கு அருகிலுள்ள விமான நிலையம் X, Y ஆகியவற்றை காட்டும். அதில் மாற்றமில்லை. ஆனால் X என்ற விமான நிலையம் கப்பலில் இருந்து 800 கிலோமீட்டர் வடகிழக்கே இருப்பதாக காட்டும். Y என்ற விமான நிலையம் கப்பலில் இருந்து 840 கிலோமீட்டர் தென்மேற்கே இருப்பதாக காட்டிவிடும். இப்போது ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அந்த இடத்துக்கு வந்து அங்கிருந்து செல்லும் வரை அந்த இடத்தின் லொகேஷன் அந்த இடத்தின் சுற்று வட்டாரங்களில் உள்ள விமான நிலைய ஏரியாக்களில் தவறாகவே காண்பிக்கப்படும். ரஷ்ய ஜனாதிபதியின் பாதுகாப்புக்காக GPSஐ குழப்பிவிடும் ரஷ்யர்களின் தந்திரம்தான் இது. இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். எதற்காக இவர்கள் அருகில் உள்ள விமான நிலையத்தின் தூரத்தை அதிகமாக தெரியும்படி செய்கிறார்கள் என்பதே அந்த கேள்வி. அதற்கும் ஒரு விடை இருக்கிறது. ரஷ்ய ஜனாதிபதி நடமாடும் போது தரையில் அவருக்கு கடுமையான பாதுகாப்பு வழங்கப்படும். பாதுகாப்பு குறைவான இடம் கடற்கரையோடு இருக்கும் இடம்தான். கடலில் ஒரு அளவுக்கு மேல் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அதுவும் ஒரு VIPக்கு அச்சுறுத்தல். ஒரு உளவு விமானத்தின் மூலமாக வருவதற்கு சாத்தியம் மிக அதிகமுள்ள இடமும் கடலுக்கு அருகிலுள்ள பகுதிகள்தான். உளவு விமானங்கள் சிறிய விமான நிலையங்களில் இருந்தும் மற்றும் தனியார் பயிற்சி விமான தளங்களில் இருந்தும் மிகச் சுலபமாக இயக்கப்படலாம். குறிப்பிட்ட ஒரு துறைமுகத்துக்கு ரஷ்ய ஜனாதிபதி செல்கிறார் என்ற தகவல் கிடைத்தால் அந்த இடத்துக்கு அருகிலுள்ள ஏதாவது ஒரு விமான நிலையத்திலிருந்து உளவு விமானம் புறப்படும் வகையில் ஏற்பாடு செய்தாலும் செய்யலாம். ரஷ்யாவில் ஜனாதிபதிகளுக்கு எதிராக திட்டங்கள் போடப்படுவதும் அவை முறியடிக்கப்படுவதும் அவ்வப்போது நடக்கும் விஷயம்தான். அப்படி ஒரு திட்டம் தீட்டப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டால் அந்த உளவு விமானத்தில் உள்ள GPS கருவி உளவு விமானம் ரஷ்ய ஜனாதிபதி இருக்கும் இடத்திலிருந்து 800 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது என்று காட்டிவிடும். அதன்படியே அந்த உளவு விமானமும் பறக்க விடப்படும். ஆனால் ரஷ்ய ஜனாதிபதி விமான நிலையத்தில் இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பார். உளவு விமானம் மிகவும் உயரத்தில் அவர் இருக்கும் இடத்தை கடந்து 800 கிலோமீட்டர் பறந்த நிலையில்தான் தரையில் ரஷ்ய ஜனாதிபதியின் இருப்பிடத்தை தேடத் தொடங்கும். அப்போதுதான் அந்த இடத்தை கடந்து 600 கிலோமீட்டர் பறந்து விட்டதை தரவுகள் காட்டும். மீண்டும் 600 கிலோமீட்டர் பறந்து வருவதற்குள் ரஷ்ய ஜனாதிபதி அங்கிருந்து சென்று விடுவார். அல்லது அப்படி ஒரு விமானம் பறப்பதை அவரது பாதுகாப்பு அதிகாரிகள் ட்ராக் டவுன் பண்ணி விடுவார்கள்.